நேயர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தை கற்றுக்கொள்ளும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். ஒரு முறை நாம் மார்க்கு 1ஆம் அதிகாரம் எப்படி படிப்பது என்று கற்றுக்கொண்டோம். இந்த முறை மார்க்கு 7ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம். 57ஆம் பக்கத்தில் இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கு டேட் டைம்னு சொல்கிறோம். டேட் டைம்னா டீச்சிங் அண்ட் ட்ரைனிங் டைம், போதனையும் பயிற்சி. போதனை நம்ம கேட்குறது மட்டும்தான், ஆனால் பயிற்சி செய்ய வைத்து நாம் கற்றுக் கொடுப்பது. 21, 22 2 வசனங்கள்லையும் ஒரு லிஸ்ட்டு பார்க்கணும். எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்களா? 13. நேயர்களே, அந்த வசனங்களுக்கு அருகே இடதுகை பக்கத்தில் ஸ்க்ரீனில் பாருங்கள், 13 எண் காட்டப்படுகிறது. நீங்களும் உங்கள் பைபிளே எழுதிக்கலாம். இது மாதிரி லிஸ்ட்டு வர்ற இடங்கள்லாம் கவனமாக பார்க்கணும், யோசித்து பார்க்கலாம். இதெல்லாம் அக்கிரமக்காரர் துன்மார்க்கர் உள்ளத்தில் காணப்படுறதுன்னு நம்ம பொதுவாக நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவராக இயேசு என்ன சொல்கிறாருன்னா, மனுஷருடைய இதயத்துக்குள்ளிருந்து. இது ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் எந்த வசனத்தில் அப்படி ஒரு லிஸ்ட்டு நம்ம பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, 19, 20, 21. 5, 19, 20, 21. மார்க்கில் 7, 20, 21, 22. ரெண்டு அந்த நம்பர்ஸ் ஏறக்குறைய ரொம்ப ரிலேட்டட் நம்பர்ஸுமா இருக்குது. ஒரே நம்பராக தான் இருக்குது. அங்கே 262ஆம் பக்கத்தில் இருக்குது. இப்போ இந்த லிஸ்ட்டும் ரொம்ப முக்கியம். இதில் 2 லிஸ்ட்லேயும் காமனாக ரிப்பீட் ஆகிறது இருக்குது. ஒரு லிஸ்ட்டில் உள்ளது இல்லாமல் இன்னொரு லிஸ்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பகுதிகளை நம்ம வாசிக்கும்போது நம்முடைய இருதயத்தை பரிசோதனை பண்ணுறதுக்கு அது உதவி செய்யுது. பரிசோதனை பண்ணி ஆண்டவர்கிட்ட நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்தி ஜெபிக்கும்போது ஆண்டவர் நம்மை குணமாக்குகிறார், நம்மை சீர் செய்கிறார். நம்முடைய பொல்லாங்கான சீர்கேட்டை அவர் குணமாக்குகிற தேவன். நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்கும் தேவன் மட்டும் இல்லை, நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். 23ஆவது வசனத்தை வாசிக்கிறீங்களா? 23. பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். நல்லா பார்த்தோம்னா 15, 20, 23 பார்க்க தான் அப்படி தெரியுது. 15, 20, 23 இந்த 3 வசனத்தையும் குரூப்பாக காமிக்கிறாங்க பாருங்கள். ஸ்க்ரீனில் கொஞ்சம் தான் அப்படியே பார்த்துட்டே இருங்க. ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப பரிசுத்தவான்னு நினைக்கலாம், என்கிட்ட என்ன குறைக்குன்னு நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய வெளிச்சத்தில், தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் நம்ம பார்க்கும்போது பாவத்தை உணர்த்தும் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தையும் உணர்த்தி காட்டுவார். இதெல்லாம் உன்கிட்ட இருக்குது. நாம் குறைந்து போகல, குன்றி போகலை, நாம் திருந்துவதற்காக தேவன் நமக்கு உதவி செய்கிறார். லேசாக ஞாபகம் வச்சுக்கலாம். 7, 23 7, 23 இதை மாதிரி ஏதாவது வேறு வசனம் கேள்விப்பட்ட மாதிரி உனக்கு ஞாபகம் இருக்கா? உள்ளத்தினிருந்து டேஷ் புறப்படும். பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகள் புத்தகத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது. பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகள் புத்தகத்தில் இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கலாம். அந்த ஜீவ தண்ணீர் மாதிரி தண்ணி எங்கேருந்து வருது? தண்ணி ஒரு ஆறு எங்கே ஆரம்பிக்குது? மலையில். என்ன வருது? அந்த ஆறு ஆரம்பிக்கிற இடம் ஊற்று. கரெக்ட். இப்படி தான் யோசிக்கணும். இதுக்கு பேர் தான் தியானம். உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள்ளும், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். பாருங்க, 2 வசனத்தையும் கம்பேர் பண்ணலாம். நீதிமொழிகள் 4:23 மார்க் 7:23 ஒப்பிடலாம். இதை வச்சு யோசிக்கலாம். ஆண்டவராய் இயேசு சொன்னார் உள்ளத்திலிருந்து இதெல்லாம் வரும். ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஒரு எச்சரிப்பான கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. அதே சமயத்தில் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம கவனிக்கணும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இந்த 2 வசனங்களை வைத்து அப்ளிகேஷன்னு நம்ம கேட்டிருக்கோம். அப்ளிகேஷனாக வேத வசனத்தை எப்படி நமக்கு சொந்தமாக மாற்றுறது, எப்படி நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறது. இதை 2 வசனத்தை வைத்து
நீங்கள் ஏதாவது ஒரு ஜெபமாக வாக்கியம் அமைக்க முடியுமா? இந்த 2 வசனத்தை வைத்து நேரில் நீங்கள் கூட கொஞ்சம் யோசிங்க. இந்த 2 வசனத்தை பார்க்குறீங்க, அதை பார்த்துட்டே நாங்கள் சொல்கிறத கேளுங்க, கேட்டு யோசிங்க. எப்படி ஜெபமாக மாற்றுறது கொஞ்சம் யோசிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை கற்றுத்தரலாம். ஆண்டவரே, அந்த என்னுடைய இருதயத்தில் இப்படிப்பட்ட தீட்டான காரியங்கள் தோன்றாதபடி ஒவ்வொரு நாளும் எல்லா காவலோடும் அந்த இருதயத்தை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை கொடுங்க. அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாக்கியங்களில் தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணுறோம், கொண்டு வரும். இப்படி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, என்னுடைய இருதயம் பொல்லாதது, நான் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருந்தாலும் எனக்குள்ளே இருக்க மாம்ச சிந்தையை குறித்து நான் வெட்கமடைகிறேன். என்னுடைய பொல்லாத இருதயத்தை நீர் குணமாக்கும். என்னுடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள எனக்கு உதவிச்சு. எப்படி எல்லா காவலோடும் காத்துக்கிறது? நம்ம கவனமாக இருக்கிறது, அது ஒரு காவல். ஒரு சின்ன எண்ணம், ஒரு விருப்பம் இல்லாத ஒரு எண்ணம், அது கொஞ்சம் இடம் கொடுத்தா அது எப்படி மாறுது? வெறுப்பாக மாறுது. அந்த வெறுப்புக்கு இன்னும் கொஞ்சம் இடம் கொடுத்தா பகையாக மாறுது. அந்த பகைக்கு இன்னும் கொஞ்சம் இடம் கொடுத்தா அது மூர்க்கமாக, கோபமாக, மூர்க்கமாக மாறுது. அந்த முதல்லையே விருப்பம் இல்லாமல் இருக்கும்போதே அதை சரியாக எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் இதை பற்றி நான் வெறுப்பாக யோசிக்க வேண்டியதில்லை. இது ஆண்டவர்கிட்ட அதை கொடுத்து ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவருடைய அன்பு, அவருடைய பரிசுத்தாங்க. இது ஒரு வகையாக காக்கிறது, இதயத்தை காத்துக்கொள்வது. 2வது, நமக்கு ரொம்ப அறிமுகமான, நம்மை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆழமாய் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறவங்ககிட்ட சில சமயங்கள் அவங்களோட போய் பகிர்ந்து கொள்ளும். எனக்கு இந்த பலவீனம் இருக்குது, நான் தவறான காரியங்களை நேசிக்கிறேன், எனக்கு சீக்கிரம் முற்கோபம் வருது, பொறாமையான எண்ணங்கள் என் உள்ளத்தில் அடிக்கடி வருது. இதை அவங்ககிட்ட நம்ம பகிர்ந்து கொள்வது, அது இன்னொரு விதமான காவல். 3வது என்னன்னு கேட்டால், அறிக்கை செய்வது. ஆண்டவரே, எனக்கு இப்படி இருக்குது, ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்வது இன்னொரு விதமான காவல். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் என் இதயத்தை கழுவும், அது இன்னொரு வகையான காவல். தேவனுடைய வார்த்தையை உள்ளத்திலேயே வச்சுக்கிறது, அது இன்னொரு விதமான காவல். இப்போ இந்த 2 வசனத்தையும் ஒப்பிட்டு பார்த்தது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே அது பிரயோஜனமாக இருக்குது. நமக்கு ஒவ்வொரு நாளும் எப்படி நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ளணும், இந்த தீட்டான காரியங்கள் தோன்றாதபடிக்கு நம்ம ஆண்டு ரத்தத்தால் கழுவப்படணும். அவருடைய வசனத்தை எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தில் வச்சுருக்கும் போது நிச்சயமாக அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்ம இடம் கொடுக்க முடியாது. கர்த்தர் தான் ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் அதை நம்ம பாதுகாக்க கிருபை செய்வார். இந்த பகுதியில் அதிகமாக பரிசுத்தத்துக்கு எதிரான காரியம் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த பகுதியை படிக்கும்போது பரிசுத்தத்தில் வளர்கிறதுக்கு இது நமக்கு உதவி செய்யும். அதனால தான் இப்படி பைபிள் படிக்கணும். நல்ல ஒரு வசனம். என்ன வசனம்னா உங்களுக்கு தெரியும், நேயர்கள்ட்ட சொல்லுங்கள். 119 சங்கீதம் 11 வசனத்தை நேயர்கிட்ட சொல்ல முடியுமா? நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். இந்த மாதிரி வசனத்தை கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள், அது நிலத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு அது வாக்கை என் இதயத்திலே வைத்து வைத்து. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே, உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தே. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனமிரங்கும். உம்மை மறுதலித்தேன், பின் வாங்கி போனேன். உம்மை மறுதலித்தேன்,
பின் வாங்கி போனேன், வல்லமை இழந்தேனையா, வல்லமை இழந்தேனையா. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனமிரங்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் வேதாகமத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளவும் உங்களுக்காகவே ஏராளமான புத்தகங்களும் கேசட் மற்றும் ஆடியோ வீடியோ சிடிகளும் எங்களிடம் உள்ளன. இவைகள் உங்களுக்கு தேவை என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அவைகளின் விவரங்களையும் பட்டியலையும் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நேயர்களே, மார்க் 7ஆம் அதிகாரத்தை படித்து வருகிறோம். மார்க் 7ஆம் அதிகாரம் தமிழ் புதிய ஏற்பாட்டில் 57ஆம் பக்கத்தில் இருக்கிறது. அந்த அதிகாரத்தில் 37 வசனங்களை நாம் பார்க்கிறோம். அந்த அதிகாரத்தை எத்தனை பிரிவுகளை பிரிக்கலாம்? 4 பிரிவுகளா பிரிக்கலான்னு பார்த்தோம். முதல் 2 பிரிவுகளும் என்னவா இருக்கு? அதிகமா உரையாடல். ஒரு வார்த்தை சொல்ல முடியுமா? முதல் பத்திக்கு நீங்க பாரம்பரியம். 2வது பத்திக்கு தீட்டுப்படுத்துதலை பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்த 2 பத்திகளும் சம்பவங்கள்னு பார்த்தோம். இப்போ இந்த அதிகாரத்தினுடைய கண்டென்ட், உள்ளடக்கத்தை லேசாக ஞாபகம் வைக்கிறதுக்கு உங்கள்கிட்டையும் நான் கேட்குறேன், ஆடியன்ஸ்டையும் கேட்குறேன், நேயல்கிட்டையும். 7ன்ற எண் இருக்கு. அந்த இப்படி ஒரு கோடு போடுறோம், அப்புறம் கீழே எழுதும். அந்த கோடு இப்படி குறுக்க போட்டால் கொஞ்சம் நீட்டி விட்டா என்ன இங்கிலீஷ் லெட்டர் தெரியுது? டி. கேபிட்டல் லெட்டர் டி தெரியும். பாரம்பரியத்துக்கு என்ன இங்கிலீஷ் வேர்டு? ட்ரெடிஷன். தீட்டுப்படுத்துகிற காரியங்களுக்கு திங்ஸ் தட் டிஃபைல். டிஃபைல்னா தீட்டுப்படுத்துகிறது. திங்ஸ் தட் டிஃபைல். 3வது இந்த பகுதி நம்ம வாசிக்க போகிறோம். அதில் என்ன சொல்கிறாங்க அந்த அம்மா? மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள். இந்த டேபிள்ன்ற வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். டேபிளை ஞாபகம் வச்சாலே இந்த சம்பவம் ஞாபகம். கடைசி பத்தியில் அவன் செவ்வையாய் பேசினான். பேசுறதுக்கு ரொம்ப டாக். 4 வேர்ட், ஒரு லெட்டர் 4 வேர்ட்ஸ். இந்த ஹோல் சாப்டர் மனசுக்குள்ளே கொண்டுடலாம். இதை யோசிக்கலாம். நம்ம பார்க்குறோம், பிஸி உலகத்தில் இருக்கோம். நம்ம இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறோம், நிறைய பஸ்லேயோ கார்லேயோ ட்ராவல் பண்ணுறோம். அப்புறம் பைபிள் படிக்கிறது கஷ்டம், ஃபோனில் கூட எடுத்து வாசிக்கிறது கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி ரீகால் பண்ணலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் வே ஆஃப் மெடிடேஷன். எப்போ போனாலும் கர்த்தருடைய வசனம் உள்ளத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு காரில் கேசட் போடுறோமா, நம்முடைய உள்ளத்துலேருந்து தேவனுடைய வசனம் வந்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு தான் இந்த மெத்தடில் நம்ம படிக்கிறோம் பைபிளை. நீங்கள் வாசிக்கிறீங்களா? 24லேருந்து 30. பின்பு அவர் எழுந்து அவ்விடமிட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்க கூடாமற் போயிற்று. அசுத்தாவை பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சிரோபெனிக்கியா தேசத்தால் ஆகிய கிரேக்க ஸ்திரீயாயிருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழிருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்தபொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். இந்த பத்தியில பிசாசு வெளியே போகுது, அதாவது விடுதலை கிடைக்குது. இது நேரடியா செய்யப்பட்ட அற்புதமா அல்லது டிஸ்டன்ட்ல செய்யப்பட்ட? டிஸ்டன்ஸ், தூரமா, இன்னொரு இடத்துல டிஸ்டன்ட் மிரக்கல். இது 2-3 இடங்கள்ல எப்படி நம்ம பார்க்குறோம். மத்திய 8ஆம் அதிகாரத்தில் 100க்கு அதிபதி வேலைக்காரன், அது ஒரு டிஸ்டன்ட் மிரக்கல். இப்படி தான் நம்ம அதை கவனிக்கிறோம். இந்த அம்மா எங்கேருந்து வந்தாங்கன்னா, அந்த மேப்பை பாருங்கள் நேரில். மேப்பில் தீரு சீதோன்னு இருக்குது. தீரு சீதோன்னு அந்த உங்கள் பைபிளே நீங்கள் திருப்பி பார்க்கலாம். கடைசி மேப்புக்கு முந்தின மேப்பில் மேலே பாருங்கள், பாலஸ்தீன தேசம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில்னு கீழே எழுதியிருக்கு. இல்லை மேலே சீதோன்னு இருக்குது, கொஞ்சம் கீழே வந்தால் தீருன்னு இருக்கு.
பினிக்கேயா அப்படின்னு இருக்கு. அந்த இடம் சீரோபினிக்கேயா, அதாவது சிரியா தேசத்தை சேர்ந்த பகுதி. இங்கிருந்து அந்த கலிலேயா கடலுடைய ஏறக்குறைய மேற்கு பகுதிக்கு அந்த இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்கு தீரு சீதோன் பட்டணத்தில் இருக்கும்போது அங்கேருந்து வர்றாங்க. இவங்க ஒரு புறவினத்தார் அல்லது புறஜாதியார், இங்கிலீஷில் ஜென்டைல். ஆண்டவர்கிட்ட எப்படியாவது கிடைக்கும், விடுதலை கிடைக்கும் அப்படின்னு. இப்போ ஆண்டவர் கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிற மாதிரி தெரியுதானா? அப்படி அல்ல. ஆண்டவர் என்ன சொல்கிறார், முதல்ல நான் இஸ்ரவேலருக்காக தான் அனுப்பப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் அந்த அம்மாவுடைய ரியாக்ஷன் பார்க்குறாரு. அவங்களுக்கு அதை விட இன்டென்ஸாக இது இருக்கா, ஃபெய்த் இருக்கான்னு. அப்போ அவங்க ஒரு ரொம்ப கருத்தான வாக்கியம் சொல்கிறாங்க, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய் கொடுத்து போடு நல்லதுன்னு சொல்கிறார். ஆனால் மேஜின் மேலே, அதாவது ஸ்பில் ஓவரே போதுமே, அதனால தான் இந்த டேபிள்ன்ற வேர்டை நம்ம ஞாபகம் வைக்கிறோம். இல்லை பார்த்தோன்னா நல்லதல்ல, பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கான்செப்ட் வந்துக்கிட்டே இருக்கு. நன்றாக இருக்குமே, நன்றாக இருக்கிறது, செவையாய் பேசினான், நல்லதல்ல, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். ஒரு அதிகாரத்தை வாசிக்கும்போது உங்களுக்கு ஒரு இதில் ஒரு 10 சின்ன கருத்துக்கள் ஞாபகத்தில் கொண்டு வர முடியுமா? நீங்கள் இப்போ இந்த ஸ்டடி பண்ணும்போது உங்களுக்கு மனசில் படுதா? இந்த 7ஆம் அதிகாரத்தை யோசித்தா ஒரு 10 வாக்கியம், பாரம்பரியம் அல்லது 10 வார்த்தைகள், பாரம்பரியம், தீட்டுப்படுத்தல், அப்புறம் கழுவப்பட்ட, ஆசாரம், இந்த மாதிரி உள்ளிருந்து எடுத்து யோசிக்கும் போது தேவனுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தை சுத்திகரிக்கும். அப்புறம் கருத்துக்களை நம்ம பார்க்குறோம். உதாரணமாக அவரை வேண்டிக் கொண்டான், 26வது வசனத்தின் கடைசி 2 வார்த்தை. அதே மாதிரி 32ஆம் வசனத்தின் கடைசி 2 வார்த்தை வேண்டிக் கொண்டார். நம்ம என்ன பண்ணலாம்? மற்றவங்களுக்காக வேண்டிக் கொள்ளலாம். பிசாசின் பிடியில், அசுத்தாவிகளின் கட்டுகளில், பில்லிசூனிய கட்டுகளில் சர்ச்சுக்கே வர முடியாமல், மீட்டிங்க்கு வர முடியாமல், ஆலயத்துக்கு வர முடியாமல், கூட்டங்களுக்கு வர முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம்? வேண்டிக் கொள்ளலாம். அப்போ தேவன் டிஸ்டன்ட் மிரக்கிள், யாரும் ஊழியக்காரர் போகாமலே கூட செய்வார். தேவன் சர்வ வல்லவர். இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிக்கிறவர். இந்த பகுதியில் அதை குறித்து தான் நம்ம பார்க்கலாம். கடந்த நாளில் காஸ்பல் ஜெபத்தில் கூட பாஸ்டர் சதீஷ்னு ஒரு 10 வயசு பையன் கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. நியூஸ் தான் வந்தது, அந்த பையனை நாங்கள் பார்த்தது கூட இல்லை. ஆனால் அவங்களுக்காக நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நினச்சி நாங்கள் எல்லாம் கூடி ஜெப பங்காளர்கள்லாம் கூடி ஜெபித்தோம். ஆண்டவர் அற்புதமாக, நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, டிஸ்டன்ட் மிராக்கிள், அதுதான் நடந்தது. கர்த்தர் அற்புதமாக அந்த மகன் நார்மல் வார்டுக்கு இந்த வாரம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டான். கர்த்தர் சுகம் கொடுத்துருக்காரு. ஸ்தோத்திரம். சதீஷை குணமாக்கின ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இப்போ 31ஆம் வசனத்தில் அந்த ஊர் பேர்லாம் வருது. ஊர் பேர் வந்தாலே நம்ம இந்த மாதிரி ஒரு பழக்கம் கொண்டு வரும். மேப்பை பார்க்கணும். நேரில் இந்த மேப்பில் காட்டுறாங்க பாருங்கள். தீரு சீதோன்லேருந்து தெக்கோபொலி, அந்த குறுக்கு எழுதியிருக்கு பார்த்தீங்கன்னா, தீரு சீதோன்லேருந்து ஒரு கோடு வருது பாருங்கள், அங்கேருந்து தெக்கோபொலிக்கு வர்றாரு. ஏறக்குறைய ஒரு 50-60 கிலோமீட்டர் கூட இருக்கலாம் அது, அந்த டிஸ்டன்ஸ். ஆர்டர் மெதுவாக நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே கீழே தென் பக்கமாக வர்ற தெக்கப்பொலி அந்த பகுதிக்கு, அதான் அந்த வசனம். இப்போ நம்ம அந்த அதிகாரத்தை நல்லா கற்பனை பண்ணலாம். என்ன நடந்தது, எவ்வளோ தூரம் ஆண்டவர் போனார். அதனால தான் பைபிள் படிக்கும்போது இந்த மாதிரி ரிசோர்ஸஸும் நமக்கு தேவை. இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கடைசி பகுதி நம்ம வாசிக்க கேட்போம். 31 அந்த அதிகாரம் முடிகிற வரை 37. நீங்கள் உங்கள் பைபிள் எடுத்துட்டிங்களா பிரியமானவர்களே? எடுக்க முடியலன்னா ஸ்க்ரீன்லேயே அந்த பகுதி தமிழ் பைபிளில் இருக்கிற பேஜே காட்டுறாங்க. வாய் விட்டு வாசிங்க. சின்ன பகுதி தான், ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. இந்த அற்புதம் சுகுமார அற்புதம் தான். ஆனால் ஒரு முடியாத வியாதி, சொல்லப்போனால் ஒருவேளை பிற வியாதியாக கூட இருக்கு. அதனால தான் இந்த சோமாக்கும் அற்புதம் வித்தியாசமானது. 31. மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலிலேயா கடல் அருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுட ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம்.
உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். அழகான பகுதி. இந்த பகுதி எப்படி நம்ம படிக்கிறோம் அப்படின்னு கேட்டால், முதல் மன்றாட்டு ஜெபம் பார்த்தோம். 33ஆம் வசனத்தையும் 34ஆம் வசனத்தையும் பார்க்கும்போது 32ஆம் வசனத்தில் என்ன செய்யணும்னு இயேசுவிடம் அவங்க வேண்டிக் கொண்டாங்க. என்ன செய்யணும்? அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார். இப்படிதான் பார்க்கணும். அவர் தமது கையை அவன் மேல் வைக்கணும். ஆனா ஆண்டவர் என்ன செய்தார்? 33ஆம் வசனத்துல தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து. இந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? இப்படிதான் நம்ம பார்க்கணும். முதல் வெறுமனை வாசித்தோம்னா தெரியாது. நல்லா இப்படி பார்த்தோம்னா கையை தான் வைக்க சொன்னாங்க, இவர் என்ன பண்றாரு? விரல். இதுல என்ன கருத்துனா, ஒரு பொதுவான ஹீலிங் இல்லை, எங்க தேவையா இருக்கும் அந்த பகுதியை இயேசு துடிக்கிறார். அழகான ஆங்கில வார்த்தை, டச் ஆஃப் ஜீசஸ். ஜீசஸ் டச்சிங் மீ, ஜீசஸ் டச்சிங் யூ, ஜீசஸ் டச்சிங் எஸ். அநேகமாக பாருங்கள், இந்த படத்தில் பார்க்குற மாதிரி 2 பேர்லையும் 2 காதில் வச்சுருந்துருப்பார். அதுக்கப்புறம் உமிழ்ந்து அதை அவன் நாவில் வைக்கிறார். உமிழ்ந்து ஏன் வச்சாரு அப்படின்னா பெரிய விளக்கம்லாம் தெரியாது. ஆனால் ரொம்ப சிம்பிள். என்னன்னா, நாவு பேசாமல் இருந்ததுக்கு நாவு கட்டப்பட்டிருந்துடும், டங் டைன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது, நாவு மூமெண்ட்டில் இல்லாதனால ட்ரையாக இருக்கும். உமிழ்நீர்னால அது ஒரு வெட் இதில் இல்லாமல். இப்போ இயேசு கிறிஸ்துவின் உமிழ்நீர் அதை எடுத்து தொட்டவுடனே அவனுக்கு கட்டும் போயிடுது. அங்கே ஒரு மாய்ஸ்சர் வருது. அவன் செவ்வையாக சரளமாக நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான். இப்போ நம்ம இந்த மாதிரி அந்த அற்புதம் நடந்த இடத்துக்கே போன மாதிரி கற்பனை பண்ணணும். அதுதான் தியானத்தில் இன்னொரு பகுதி. அவன் செவ்வையாய் பேசினான். இந்த 7:36 பார்த்தோன்னே நமக்கு அந்த 1ஆம் அதிகாரம் ஞாபகம் வரலாம். சொல்கிறார், நீ போய் யார்ட்டையும் சொல்லாத, அவன் போய் எல்லாத்தையும் சொல்கிறான். இன்னொன்று, எப்பத்தா அப்படின்றது ஒரு புது வார்த்தையாக தெரியுது. குர்பான் அது இன்னொரு வார்த்தையாக தெரியுது. ஏன் இங்கே சொல்லப்படுதுன்னா, மார்க் ரோம மக்களுக்கு எழுதுகிறார். அவங்களுக்கு யூத பாரம்பரியம்லாம் தெரியாது. அதனால தான் இந்த வார்த்தைகளை சொல்லி விளக்கம் கொடுக்குறாரு. இப்பத்தான்றது அது என்ன லாங்குவேஜ்? அநேகமாக அராமிக்கா இருக்கும். இயேசு பேசின மொழி அராமிக். அங்கே அராமிய மொழியும் பேசினாங்க, எபிரேய மொழியும் பேசினாங்க. அநேகமாக ஏலி ஏலி லாமா சபக்தானி அதெல்லாம் அராமிய. இப்போ கேட்கணும்னு வந்தேன் நான், அது அந்த மொழி தானே. இந்த மாதிரி அங்கங்கே இந்த வார்த்தைகளுக்கான விளக்கம் மார்க்கில் தான் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம கடைசியாக ஒரு சின்ன தியான பயிற்சி பார்க்க போகிறோம். என்ன தியான பயிற்சினா, நேர்லேயே கவனமாக கேளுங்க. 37ஆம் வசனத்தை பாருங்க. அந்த வசனத்தில் என்ன இருக்குன்னு நம்ம தியானம் பண்ணணும். கொஞ்ச நேரம் தான். சகோதரி வாசிப்பாங்க, நீங்கள் நல்லா கவனமாக கேளுங்க. எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். இப்போ நான் சிஸ்டர்கிட்ட கேட்குற கேள்வி பாருங்க, நீங்களும் அந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க யோசிக்கலாம். இந்த வசனத்தில் 2 வாக்கியங்கள் இருக்குதா, 3 வாக்கியங்கள் இருக்குதா? 3 வாக்கியங்கள். அதான் சரியானது. இப்போ வசனத்தை வாசித்ததுக்கு மேலே பார்க்குறோம். முதல் வாக்கியம் என்னது? எல்லாவற்றையும் நன்றாய். 2ஆவது வாக்கியம் செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி. அப்புறம் 3வது மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். இது யார் சொன்னா? இந்த கொன்னை வாயுடைய சேவிடனை கொண்டு வந்தவங்க, அதை பார்த்தவங்க அவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டாங்க, அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. இயேசுவை பற்றி என்ன பண்ணுறாங்க? பேசுகிறாங்க. இயேசுன்ற வார்த்தை இங்கே இல்லை. எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார்னா அதுக்கு என்ன கேள்வி கேட்கலாம்? யார்? யாருன்னா யாரு? யார் இதை சொன்னது? அங்கே பார்த்தவங்க, கூட்டிகிட்டு வந்தவங்க, அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் சாட்சி. ஆண்டவராக இயேசு நல்லவர், இயேசு நல்லவர். இந்த பாட்டு கேட்குறீங்களா? நல்லவர் நல்லவர் நல்லவர், இயேசு நல்லவர். அழகான பாட்டு. இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இந்த வசனங்களுடைய குறிப்புகள்லாம் பாருங்கள். நல்லவர்
அவர் நல்லவர் நல்லவரே. குருடரன் கண்களை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரன் செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், அல்லேலூயா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை இன்னும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், அவர் என்றென்று மாறாதவர். இயேசு எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், மேன்மேலும் ஆச்சரியப்பட்டார். இந்த மாதிரி ஆச்சரியப்பட்டாருன்ற வார்த்தை மார்க்கு சுவிசேஷத்தில் எங்கெல்லாம் வருதுன்னு தேடி பாருங்க. இது ஒரு பைபிள் ஸ்டடி. உங்களோட ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டது ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியிலே உதவி செய்த அருமையான சிஸ்டர் ஸ்டெல்லா எபினேசர் அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்கிறேன். தேங்க்யூ பாஸ்டர். உங்களோட கூட இந்த வேத தியானத்தில் கலந்து கொண்டதில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக இதை எனக்கு மட்டும் இல்லை, இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு நேயர்களுக்கும் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனே, உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வார்த்தையின் வெளிச்சம் நாங்கள் ஜெபித்தோம். வேத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்துள்ள என்று ஜெபித்தோம். எப்போதைய படிக்கும்போது புது புது காரியங்களை கர்த்தர் காண செய்திருக்கு. ஒரு சத்தத்தை கேட்கணும்னு நாங்கள் ஜெபம் பண்ணோம். கர்த்தர் திட்டவட்டமாய் எங்களோடு கூட பேசியிருக்கு. பொல்லாத திருக்குள்ள என்னுடைய இருதயத்தை எப்படி ஆண்டவராக இயேசு குணமாக்கலாம், கழுவலாம், எப்படி காத்துக்கொள்ள உதவி செய்யலாம் என்றெல்லாம் கர்த்தர்களோடு பேசினேன். ஆண்டவரே, இந்த சத்தியத்தை விளங்கி கொள்ள சின்ன சின்ன காரியங்கள் அவருடைய கையை வைக்க சொல்லும்போது அவர் விரலை வைக்கிறார். இப்படிலாம் நாங்கள் ஆண்டவரே சத்தியத்தை விளங்கி கொள்ள எங்களுடைய மனதை திறந்திருக்கு. அதுக்காக நன்றி சொல்கிறோம். இதே ஆசீர்வாதங்களை நேயர்கள் எல்லாருக்கும் கொடுக்க நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை அவர்கள் எடுத்து வாசிக்கும் போது கர்த்தர் அவர்களை ஆழமான அனுபவங்களுக்குள்ளே நடத்த வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். அருமையான பிரதர் எபினேசர், சிஸ்டர் ஸ்டெல்லா அவர்களோடு பணிபுரிகிற சகோதர சகோதரிகளை ஆசீர்வதித்து செபிக்கிறோம். இந்த காஸ்பல் விஷன் டிவியின் விரிவான ஊழியங்களிலே உடைய கிருபை பெருகட்டும். அநேக மக்கள் வேத வசன சத்தியங்களை அறிந்து கொள்ளட்டும். இயேசு இரட்சகர் நாமத்தில் நன்றியோடு கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காகவும் வேதாகமத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளவும் உங்களுக்காகவே ஏராளமான புத்தகங்களும் கேசட் மற்றும் ஆடியோ வீடியோ சிடிகளும் எங்களிடம் உள்ளன. இவைகள் உங்களுக்கு தேவை என்றால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அவைகளின் விவரங்களையும் பட்டியலையும் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: டாக்டர் செல்வின் டி எபினேசர், பின்தொடர் பணி, தபால் பை எண் 1, காந்தி நகர் கிழக்கு, ஒட்டஞ்சத்திரம் 624619. தொலைபேசி இலக்கம் 8903011350. God bless you.